சுகாதாரம், அறிவியல், விண்வெளி துறையில் இந்தியா நல்ல முன்னேற்றம் அடைந்து வருவதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பஞ்சட்டியில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் 2035ஆம் ஆண்டு விண்வெளியில் ஆய்வுக்கூடம் அமைக்கப்படும் என்றும் சந்திராயன் 4 மூலம் நிலவில் உள்ள மாதிரிகளை எடுத்து வரும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது என்றும் கூறினார். சந்திரயான் 4 நம்ம சந்திரயான் 3 உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஆகஸ்ட் 23 2023 பெரிய ஹிஸ்டாரிக்கல் டே ஆகும். நம்ம தேசம் தான் முத நிலாவின் தென் துருவத்தில் சக்சஸா இறங்கி சாதனை செய்த முதல் நாடு இந்திய நாடாகும். அது மட்டும் இல்லை, இறங்கின மட்டும் இல்லை, அங்க நிறைய டிஸ்கவரி, மினரல்ஸ், டெம்பரேச்சர் ப்ரொஃபைல், செசிமிக் ஆக்டிவிட்டி, எலக்ட்ரான் கிளவுட் இதெல்லாம் கண்டுபிடிச்சு எல்லாமே உலகத்துல உள்ள விஞ்ஞானிகளுக்கு தாரை வார்த்தை கொடுத்து நம்ம நேஷனல் பிளாக்னே பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளை விட பயங்கரமா மேல பறந்துச்சு. ஆட்களை நிலாவுக்கு அனுப்புறதுக்கு உள்ளதுக்கும் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் படிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 55 செயற்கைக்கோள்கள் மேல சுற்றி எல்லா மக்களுக்கு எல்லாம் நன்மை செய்து இந்த செயற்கைக்கோள்களுடைய நம்பரை கூட்டுறதுக்கும் அதுக்குள்ள ஏற்பாடுகள்லாம் நடந்துச்சு. அதுக்குள்ள நிறைய ஒர்க்கெல்லாம் நடந்துச்சு.